நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று நடந்திருக்குங்க. அதாவது சீனு கையில் தாலியை கொடுத்து சாரோட கழுத்தில் வந்து கட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும். ஏன் என்ன எதுக்கு எல்லாமே பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே அந்த அவமானப்படுத்திட்டு போனாங்கல்ல அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தவங்க, நீங்களே வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுங்கள், அடுத்து நீங்களே அந்த பொண்ணை கூப்பிட்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு ஏன் தலையில் கட்ட பார்க்குறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரு வந்து ரொம்ப வந்து மட்டமாக பேசிட்டு அவங்க வந்து போயிருப்பாங்கல்ல. உடனே குடும்பத்தில் யாருக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில, நம்ம ஒரு நல்லது பண்ணணும்னு நினச்சா அவங்க வந்து இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துல கவலையாக இருக்காங்க. நம்ம ரகுராமெல்லாம் தலையை குனிஞ்சிட்டு நிமிரவே இல்லை. தலையை குனிஞ்சிட்டு என்ன பேசுகிறேன்னே தெரியலை. அவர் பாட்டில் அமைதியாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ரகுராமோட அம்மா தான் வந்து, ஏன்பா இப்படியே இருந்தால் என்ன பார்த்தோம் பார்த்தேல, சாருக்கு நடந்தது வந்து ஒரு பெரிய அநீதி. நம்மளோட வாழ்க்கையை வந்து நம்ம குடும்பத்து ஆளுகளே வந்து கெடுத்துட்டோம். நம்ம தான் அவளுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணோம். கடைசியில் இப்போ பார்த்தா வேறு பொண்ணுக்கு சீனு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நல்லா இல்லை. சாருவோட வாழ்க்கை என்ன ஆகுறது? சாரு இதெல்லாம் சரியாக வராது. நீ உங்கள் வீட்டில் இருந்தால் சரியாக இருந்திருக்கும். நீ தேவையில்லாமல் வந்து இங்கே இருந்துட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி நான் எங்கே பாட்டி போகிறது, நான் இனிமேல் இந்த குடும்பத்தோடு தான் இருக்க போகிறேன், இந்த குடும்பம் தான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரகுராமோட அம்மா வந்து சொல்கிறாங்க, பாத்தியாப்பா அவளோட மனசை பார்த்தியா, என்னாலும் பரவாயில்ல நம்ம குடும்பத்தோடு தான் இருக்கோன்னு சொல்லிட்டு அவள் வந்து பெருந்தன்மையாக இருக்கா. ஆனால் நம்ம குடும்பமே வந்து அவளை வந்து இப்படி அவளோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டோன்னு எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம தான்ப்பா பரிகாரம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னடா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு பார்த்தா அதாவது ஜானகியோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்காக நம்ம ரகு எப்படி ஜானகியோட காலத்தில் தாலி கட்டினானோ அதே மாதிரி இப்போ சீனு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்காங்க. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா, இப்போ வந்து சாருவோட வாழ்க்கை வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அவளோட மானத்தை காப்பாற்றுறதுக்கு சீனு தான் வந்து சாரு கழுத்தில் தாலி கட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒத்த காலம் நின்றுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா இவங்க இருக்காங்கல்ல, சாரு இருக்கிறது பத்மா பார்வதி, அவங்க 3 பேருக்கு பயங்கரமான சந்தோஷம். எப்படியோ வந்து நம்ம நினச்சது வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் ரகுராம் ஏதோ சொல்லுவார், வேண்டான்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தா அவர் ஒன்றுமே சொல்லலை, அமைதியாகவே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்போயே தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. எல்லோரும் ஷாக் ஆகிடுறாங்க. விறுவிறுன்னு பூஜை ரூமுக்கெல்லாம் எல்லாத்தையுமே கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போய் அங்கே வந்து மஞ்சள் கயிறு இருக்குது. அந்த மஞ்சள் கயிறில் மஞ்சளெல்லாம் கட்டி தாலி மாதிரிலாம் ரெடி பண்ணிடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம சீனு மாயாவுக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் வைக்காங்க. 2 பேருமே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. மாயா வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் ஆட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சீனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் பாட்டில் கண் கலங்கிட்டு என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த விறுவிறுன்னு அந்த பாட்டி போய் தாலியெல்லாம் ரெடி பண்ணி சீனு கையில் கொடுத்துட்டாங்க. சாரு இங்கே வா பக்கத்தில் நில்லு அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் வந்து நம்ம சீனு பக்கத்தில் நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒழுங்காக அந்த சாரு வாழ்க்கையை ஒன்றால் தான் கெட்டு போச்சு, நீ தான் அதை வந்து சரி பண்ணணும், ஒழுங்காக அவள் கழுத்தில் தாலி கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. தாலியை வச்சுக்கிட்டு கையில் நின்றுக்கிட்டே இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு வந்து எபிசோடில் தான் தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.